ரெடி சார். இதில் பார்த்தோம்னா இப்போ வந்து நம்ம அந்த சம்பு டேங்கிலேருந்து வந்து இதில் இன்லெட் வருதுங்க. இன்லெட் வந்து நம்ம இப்படி கொடுத்துருக்குறோம். இந்த இன்லெட்டில் வந்து நம்ம இங்கே ஒரு டீ வச்சுருக்கோம். இங்கே ஒரு டீ வச்சு பட்டர்ஃப்ளை வால்வ் வச்சுருக்கோம். இது என்ன பர்பஸ்க்கு அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம நாளைக்கு வந்து அந்த தொட்டி க்ளீன் பண்ணும்போது இந்த தொட்டியில் இருக்கிற டப்ரி, இந்த அழுக்கு, பாசை எல்லாமே வந்து இந்த டேங்க்குள்ளே ஃபில்டருக்குள்ளே வராமல் வந்து நேரடியாக வந்து நம்ம வெளியேற்றுறதுக்காக இங்கே ஒரு பட்டர்ஃப்ளை வால்வ் வச்சுருக்கோம். இந்த டீ கொடுத்துருக்குறோம். எகைன் வந்து இந்த பக்கம் வந்து இதில் ஒரு பட்டர்ஃப்ளை வால்வு கொடுத்துருக்கோம். இங்கே எதுக்காக கொடுத்துருக்கோம் அப்படின்னா, இங்கேருந்து வரது வந்து கிட்டத்தட்ட 8 லட்சம் லிட்டர் தண்ணி இங்கே இருக்குது. அதோட அழுத்தம், அதோட கிராவிட்டி ஃபோர்ஸ் வந்து ரொம்பவுமே அதிகம். இப்போ நம்ம கொடுக்குறது வந்து 2.5 இன்லெட் கொடுக்குறோம். இந்த ஃபில்டருக்குள்ளே போகும்போது வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்காக இங்கே பட்டர்ஃப்ளை வால்வு வச்சுருக்கிறோம் இன்லெட்டில். இந்த பட்டர்ஃப்ளை வால்வு வந்து நம்ம தேவையான அளவுக்கு வந்து இங்கே ஸ்டெப் இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஸ்டெப்பில் நம்ம எவ்வளோ வாட்டர் நமக்கு ப்ரெஷர் ரிக்வயர்மெண்ட் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம ப்ரெஷர் வந்து ரெகுலேட் பண்ணிக்கலாம், ஒரு ஆப்ஷன். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வழக்கமாக வர வந்து ஃபில்டரோட இன்லெட்டோட வால்வு வந்துச்சு. இது வந்து ஃபில்டரோட இன்லெட் வால்வு. இதுலேருந்து வந்து வாட்டர் உள்ளே போயிட்டு நம்ம இங்கே வந்து இதுக்குள்ளே வந்து கிராவல் இருக்குது. இந்த கிராவலில் ஃபில்டர் ஆகி அதுக்கு கீழே வந்து மஷ்ரூம் ஃபில்ட்ரு இருக்குங்க. மஷ்ரூம் ஃபில்டரும் வந்து ஃபில்டர் ஆகி வந்து இந்த வழியாக வந்து அவுட்லெட்டில் வந்து வெளியே போயிடும். வெளியே போய் இங்கே நம்ம வந்து இது வந்து பிரைமரி ஃபில்டர்னு சொல்லுவோம். ரெண்டாவது வந்து இது வெஞ்சுரி, உரம் கொடுக்கறதுக்கு, ஏசி ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கெல்லாம் வந்து நம்ம இதில் வெஞ்சுரி, இதில் வந்து நம்ம இதுலேருந்து ஒரு டேங்க்லேருந்து நம்ம கொடுத்துருவோம். செகண்டரி ஃபில்டரை வந்து டிஸ்க் ஃபில்டர் நம்ம வச்சுருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த சேண்ட் ஃபில்டரில் வந்து பேக் வாஷ் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இன்லெட்டை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கு முன்னாடி இந்த அவுட்லெட்டை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிடுவோம். இது ஓப்பன் பண்ணிட்டோம்னா இதை வந்து க்ளோஸ் பண்ணிடணும். அப்போ வந்து தண்ணி வந்து இதில் வந்து இந்த வழியாக போகாமல் இது வந்து ரிவர்ஸில் போகும். ரிவர்ஸில் போச்சுன்னா இங்கே இருக்கக்கூடிய சேறு, சகதி, இங்கே இருக்கக்கூடிய குப்பைகள் எல்லாமே வந்து இது பேக் வாஷ் பண்ணி ரிவர்ஸில் எடுத்துகிட்டு வந்து இதில் வந்து நம்ம பேக் வாஷ் பண்ணிடுவோம். இதில் வந்து ஒரு அவுட்லெட் கொடுத்துருவோம். இதை வந்து வழக்கமான பேக் வாஷ். இது வந்து டைம் பீயிங் வந்து நம்ம அங்கே வந்து இப்போ ஆற்று தண்ணியெல்லாம் வருதுன்னா மழை காலத்தில் சேர் வரும், பாசம், தூசெல்லாம் வரும். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 2 நாள் 3 நாளைக்கு கொடுக்காவோ இல்லை எவ்ரிடே வந்து நம்ம தண்ணி நிறுத்தும் போது கூட ஒரு 10 நிமிஷம் வந்து பேக் வாஷ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தோம்னா இதில் வந்து பேக் வாஷ் பண்ணுறதுக்கு இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா, வந்து இங்கே ஒரு ப்ரெஷர் கேஜ் வைப்போம். இன்லெட்டில் இங்கே ஒரு ப்ரெஷர் கேஜ் வைப்போம். இந்த ரெண்டோட ப்ரெஷரும் வந்து ஈவனாக இருக்கணும். இதில் வந்து அலவபிள் ப்ரெஷர் வந்து 0.5 kg அலவபிள் ப்ரெஷர் வேரியேஷன். இந்த 0.5 kgக்கு அதிகமாக இன்லெட்டில் வந்து அதிகமாகவும் இங்கே ப்ரெஷர் வந்து ட்ராப் ஆச்சு அப்படின்னா வந்து நம்ம பேக் வாஷ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு தம் ரூல். இதுக்கடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்டர்லேயும் வந்து நம்ம இந்த சைடில் இன்லெட்டில் ஒரு ப்ரெஷர் கேஜ், இங்கே ஒரு அவுட்லெட்டில் ஒரு ப்ரெஷர் கேஜ், கிளிசரின் ப்ரெஷர் கேஜ் வச்சுருவோம். இதுலேயும் வந்து ப்ரெஷர் வேரியேஷன் வரும்போது நம்ம க்ளீன் பண்ணிடணும். வழக்கமாகவே வந்து ரெகுலராக வந்து இந்த ஹெட் கண்ட்ரோல் யூனிட், இந்த ட்ரிப்பர் சிஸ்டத்தோட ஹெட் கண்ட்ரோல் யூனிட் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. இதை வந்துட்டு என்சான் உடம்புக்கு சிரசை பிரதான மாதிரி இந்த சிஸ்டத்துக்கே வந்து இதுதான் மேஜர். இதை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். அதில் வந்து இங்கேயும் வந்து ப்ரெஷர் வேரியேஷன் இருக்கும்போது வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். 2 நாள் 3 நாளைக்கு ஒருக்கா வந்து இதை எடுத்து அலசி க்ளீன் பண்ணி போட்டணும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா செஞ்சுரி பற்றி சொல்லுங்கள். சரி, இது வந்து இந்த பிளாட்ஃபார்ம் வந்து வைக்கணும். எப்போவுமே இந்த மாதிரி சிஸ்டம் வைக்கும்போது வந்து கிரவுண்ட் லெவல்லேருந்து ஒரு 1.5 அடி ஹைட்டில் வந்து நம்ம பிளாட்ஃபார்ம் வச்சிடணும். இங்கே இருக்கக்கூடிய சப்போஸ் வரக்கூடிய வாட்டர், ரெயின் வாட்டர் இல்லை வேறு ஏதாவது தண்ணி வரும்போது வந்து இந்த இடத்துல வந்து ஸ்டேக்னேட் ஆகக்கூடாது. இந்த சிஸ்டம் வந்து வெயிலையும் மழையிலையும் வந்து எக்ஸ்போஸ் ஆகக்கூடாது. இங்கே ஒரு ஷெட்டு வந்து நம்ம போட்டு வச்சுருவோம் எப்போவுமே. இதுதான் வந்து ப்ராப்பர் மெத்தடு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அவுட்லெட் வந்து 2ஆக பிரியுது. இது வந்து அவுட்லெட்டு, இந்த பக்கம் ஒரு 3 வால்வு, இந்த பக்கம் ஒரு 3 வால்வு போகுது. நம்ம ஃபீல்டில் 2 அவுட்லெட் பிரியும் போது இங்கே மெயின் வால்வு வச்சுருக்கோம். இதுதான் நம்ம சிஸ்டம்ங்க. இப்போ இந்த வெஞ்சுரியில் வந்து பார்த்தோம்னா நம்ம இது எப்படின்னா, இது சாதாரணமாக ரன் ஆகிட்டுருக்கோம். இப்போ நம்ம வெஞ்சுரி இது கொடுக்கும்போது வந்து ஒரு நான் சின்ன வீடியோ தனியாக போடுறேங்க. இதில் வந்து நம்ம ஒரு டேங்கு, அது வந்து பக்கெட்டில் இந்த மாதிரி வந்து வாட்டர் வச்சுட்டு உரத்தை கலக்கிட்டு இதை வந்து நம்ம ஆப்ரேட் பண்ணுவோம். இதை ஒரு 40% அப்படிங்கிற அளவுக்கு இங்கே கொண்டு வந்தோம்னாலே செக் பண்ணுறக்கு ஆரம்பிச்சிடும். ஸ்லோவாக செக் பண்ணுவோம். இங்கே ஒரு 25% வச்சோம்னா நல்லா ஸ்பீடாகவே செக் பண்ணிடும். நம்ம வந்து அந்த தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம எவ்வளோ நேரத்தில் கொடுக்கணும், அந்த டியூரேஷனுக்கு தகுந்த மாதிரி இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இந்த வால்வு ஓப்பனில் இருக்கணும், இந்த வால்வு ஓப்பனில் இருக்கணும். வெஞ்சுரி வந்து செக் பண்ணிக்கும். இது எதுக்காக அப்படின்னா வந்து நீர் வழியாக வந்து உரங்கள் வேருக்கு கொடுக்கறதுக்காக. எல்லா வகையான பயிர்களுக்குமே வந்து நம்ம நீர்வழி உரங்கள் வந்து இதில் கொடுத்துக்கலாம். இன்னொன்று வந்து சில நேரங்களில் வந்து அதிகமாக உப்பு தன்மை இருக்கக்கூடிய தண்ணியில் வந்து உப்பு கட்டக்கூடிய வாய்ப்பு அதிகம் பைப்பில், ட்ரிப்பரில் எல்லாமே. இப்போ அதில் வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து 33% அப்படிங்கிற அளவில் வந்து நம்ம வழக்கமாக இதில் கொடுக்க சொல்லி டிபார்ட்மெண்ட் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. தேவைக்கு மட்டும் கொடுக்கலாம். அது வந்து எல்லா நேரத்துலையும் வேண்டியதில்லை, நெசசரி நம்ம வந்து அது கொடுத்துக்கலாம். மற்றபடிக்கு வந்து இது உரம் கொடுக்கறதுக்கு இந்த சிஸ்டத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது ஏர் வால்வு.
இது மெயின் லைனில் வந்து 2 வால்வாக பிரிச்சுருக்குறோம். மெயின் லைனுக்கான ஏர் வால்வு ரெண்டையும் யூடியூப்பில் போட்டுடலாங்க.